புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மலேசிய சீன உறவுக்கு தடையாக இருக்காது. பெய்ஜிங் உடனான உறவு பல்வேறு துறைகளில் ஆழப்படுத்தப்படும். தேசிய கொடி நாடு மற்றும் நாட்டு மக்களின் அடையாளம். இழிவுபடுத்துவோருக்கு தக்க தண்டனை உண்டு. தீபகற்ப மலேசியாவில் டீசல் மற்றும் RON 97 பெட்ரோல் சில்லறை விலை 10 சென்ட் குறைந்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். பல்வேறு புவிசார் அரசியல் இடைவெளிகளால் உலகம் தத்தளிக்கிறது. இருந்த போதிலும் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நம்புகிறார். மதிப்பு மற்றும் கூட்டு நலன் கருதி பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதில் மலேசியா கூடுதல் கவனம் செலுத்தும் என்றார் அவர். விநியோக சங்கிலி மற்றும் தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், சீனா உள்ளிட்ட அனைத்து வியூக பங்காளி நாடுகளுடனான தொடர்பை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படும். சீனாவின் பன்னாட்டு நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் மலேசியாவில் தொடர்ந்து கால் பதிப்பார்கள் என்ற நம்பிக்கையை பேரரசர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான சந்திப்பின் போது வெளிப்படுத்தினார். அந்த சந்திப்பு இஸ்தானா நகராவில் இனிதே நடந்தேறியது. ஜொஹூர் சிங்கை சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள ஃபாரஸ்ட் சிட்டி சிறப்பு நிதி மையம் இவ்வட்டாரத்தில் முதன்மை முதலீட்டு தளமாக இருப்பதை சுல்தான் இப்ராஹிம் சுட்டினார். இவ்வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மொழி சார்ந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய அவர் சீன அரசுக்கு அழைப்பு விடுத்தார். மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் மாணாக்கர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கலாச்சார மற்றும் கல்வி புரிதலை வளர்க்க அந்த வல்லரசுக்கு இன்னும் அதிகமான மாணவர்கள் அனுப்பும் முன்னெடுப்புகள் தீவிரப்படுத்தப்படும். இருவழி உறவை இணைக்கும் பாலமாக விளங்கும் மொழியின் முக்கியத்தையும் அவர் எடுத்துணர்த்தினார். பெய்ஜிங் வெளிநாட்டு ஆய்வு பல்கலைக்கழகத்தில் சுல்தான் இப்ராஹிம் ஆய்வு இருக்கையை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் பேரரசர் வெளிப்படுத்தினார். சுல்தான் இப்ராஹிமின் அந்த கூற்று ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று நாட்டுக்கு வருகை மேற்கொண்டுள்ள சீன நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு இஸ்தானா நகாராவில் சடங்கு பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. காலை 10:30 மணிக்கு பேரரசர் அவரை முன்னின்று வரவேற்றார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் துணை பிரதமர்கள் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் ஹமிடி, டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், அமைச்சர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இஸ்தானா நகாரா அணிவகுப்பு சதுக்கத்தில் இரு நாட்டு பண்களையும் அரச மலாய் ராணுவ மைய இசைக்குழுவினர் இசைத்தனர். 41 அரச பீரங்கிகளின் 21 குண்டுகள் முழங்க அவருக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டது. மேஜர் முகமது வக்கியுடின் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான அரச மலாய் ராணுவ படையின் முதலாம் தளபத்திய அதிகாரிகள் 4 பல்வேறு பதவிகள் வகிக்கும் உறுப்பினர் 103 பேரின் மரியாதை அணிவகுப்பையும் அவர் பார்வையிட்டார். தேசிய பண்பாட்டு கலைத்துறையின் வரவேற்பு நடனத்தையும் அவர் கண்டுகளித்தார். அரண்மனை வருகையாளர் புத்தகத்தில் கையெழுத்திட்ட அவர் பின்னர் நாட்டின் அமைச்சர்களை சந்தித்து கைகுலுக்கினார். 2013 அக்டோபரில் ஆக கடைசியாக மலேசியாவுக்கு வருகையளித்த ஷி ஜின்பிங் 12 ஆண்டுகள் கழித்து அதிகாரப்படியாக 2ஆம் முறை மலேசிய மண்ணில் அடியெடுத்து வைத்துள்ளார். சீன நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கின் மலேசிய வருகையை ஒட்டி புக்கிட் அமானின் போக்குவரத்து குற்றப்புலனாய்வு செயலாக்க உறுப்பினர்கள் அதிகாரிகள் 384 பேர் களமிறக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பையும் போக்குவரத்து சீராக இயங்குவதையும் உறுதி செய்ய அவர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக புக்கிட் அமான் JSPT இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். அவர் வருகையை ஒட்டி புத்ராஜயா கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 17 சாலைகள் நேற்று தொடங்கி மூடப்பட்டன. பேராளர்களுக்கு வழிவிடும் வகையில் நாளை வரை அவை அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரை மூடப்பட்டிருக்கும். நாளை அவை மீண்டும் திறக்கப்படும். சீன அதிபர் வருகை காலகட்டத்தில் பாதுகாப்பு பேணப்பட்டு நெரிசல் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்து ஒத்துழைப்பு நல்குமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். தொடர்புடைய சாலைகளை தவிர்த்து பயணத்தை திட்டமிட்டு உத்தரவை பின்பற்றுமாறும் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி அறிவுறுத்தினார்.
சீனாவுடன் பல்வேறு துறைகளில் இருவழி உறவை அணுக்கப்படுத்துவதில் மலேசியா தொடர் கடப்பாடு கொண்டுள்ளது. பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்ப துறைகள் அதில் அடங்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சீனா மலேசியாவின் நெருக்கமான நட்பு நாடு மட்டுமன்று, மாறாக கூட்டு வியூக பங்காளித்துவம் வாயிலாக நாட்டின் முக்கியமான வர்த்தக பங்காளி நாடாக திகழ்கிறது. அது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நெடுங்காலமாக தொடரும் ஆழமான புரிதலையும் ஒத்துழைப்பையும் புலப்படுத்துகிறது. கூட்டு மேம்பாட்டை முன்னிறுத்தி பெய்ஜிங்கும் கோலாலம்பூரும் பல்வேறு முதன்மை துறைகளில் ஒன்றாக இணைந்து முன்னேறும் கடப்பாட்டை கொண்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். புத்ராஜயா ஸ்ரீபர்டானா வளாகத்தில் மலேசியா சீனா இடையிலான இருவழி கூட்டத்தில் பிரதமர் தொடக்க உரையாற்றினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் மலேசிய வருகையை அடுத்து தாய்லாந்துக்கு நாளை அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர். மலேசியா தாய்லாந்து இடையிலான இரு வழி உறவு குறித்து அந்நாட்டு பிரதமர் பெத்தோங்தான் ஷினாவாட்டுடன் கலந்தாலோசிக்கப்படும் என புவிசார் அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் ஆஸ்மி ஹசன் தெரிவித்தார். சுங்காய் கோலோ ராந்தாவ் பஞ்சாங் ஒருங்கிணைந்த ஆற்றுப்படுக்கை கட்டுமான திட்டம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் அந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும். நாட்டின் வடக்கே அமைந்துள்ள அந்த எல்லை பகுதியில் மீண்டும் வெள்ளம் ஏற்படாமல் இருக்க மலேசியாவும் தாய்லாந்தும் இணைந்து பணியாற்றுவது தொடர்பாகவும் கலந்துரையாடல் அமையும். தென் தாய்லாந்திலும் வட மலேசியாவிலும், அதாவது இரு நாடுகளின் எல்லைகளிலும் மேற்கொள்ளப்பட்ட பெரும்பாலான மேம்பாட்டு திட்டங்கள் இரு நாட்டு தலைவர்களின் சிந்தனையில் உதிர்த்தவையே. அவை பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமின்றி குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இருப்பது அவசியம். பிரதமரின் பேங்காக்கிற்கான பயணத்தின் சுவாரஸ்ய அங்கமாக மியான்மர் ராணுவ மூத்த தலைவர் மின் ஆங் லாங் உடனான சந்திப்பு அமையவுள்ளது. ஆயினும் அது மியான்மரில் நடைபெறவிருக்கும் தேர்தலை உட்படுத்தாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தியுள்ளார். மாறாக 2 வாரங்களுக்கு முன் மியான்மரிலும் தாய்லாந்திலும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய மாந்தநேய உதவிகளை வழங்கப்படுவதையும், யாங்கோனில் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதை வலியுறுத்துவதையும் முதன்மைப்படுத்தி அந்த கலந்துரையாடல் இடம்பெறும். தாய்லாந்து மியான்மர் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் மலேசியாவின் அரச தந்திர முயற்சிகளையும் வலுப்படுத்த இந்த சந்திப்புகள் வழிகோலும் என டாக்டர் ஆஸ்மி ஹசன் கணித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவில் ரான் 97 பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் சில்லறை விலை 10 சென்ட் குறைந்துள்ளது. ஏப்ரல் 17 தொடங்கி 23ஆம் நாள் வரை ரான் 97 விலை லிட்டருக்கு 3 ரிங்கிட் 18 சென்டாகவும், டீசலின் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 88 சென்டாகவும் நிலைநிறுத்தப்படும். ரான் 95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்டாக அதன் விலை நிலைநிறுத்தப்படும். சபா, சரவாக், லாபுவான் ஆகியவற்றின் டீசலின் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்டாக தொடர்ந்து நீடிக்கும் என நிதியமைச்சு அறிக்கை வழி தெரிவித்தது. சந்தை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து எரிபொருள்களின் விலையை அதற்கேற்றாற்போல் அரசு சீர் செய்யும். உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை மாற்றத்தையும் மதிப்பாய்வு செய்து மக்கள் நலனை அரசு தொடர்ந்து பேணும் எனவும் நிதி அமைச்சின் அறிக்கை உறுதி வழங்கியது. 2024ஆம் நிதியாண்டிற்கான 17 விழுக்காடு ஈவுத்தொகையை அறிவித்தது பேங்க் ராக்யாட். 48 கோடியே 63 லட்சத்து 20,000 ரிங்கிட் மதிப்பிலான அந்த ஈவுத்தொகை பேங்க் ராக்யாட்டின் 7,73,859 உறுப்பினர்களுக்கு இன்று தொடங்கி பகிர்ந்தளிக்கப்படும். உறுப்பினர்களின் வளமான வாழ்வையும் நிதி வளம் நியாயமான வகையில் பகிர்ந்தளிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்தும் பேங்க் ராக்யாட்டின் கடப்பாட்டை அந்த அடைவு நிலை புலப்படுத்துவதாக தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் டத்தோ ஈவான் பெனடிக் பாராட்டினார். மேலும் வரி மற்றும் ஜக்காட்டுக்கு முந்தைய லாபமான 2 விழுக்காடு, அதாவது 3 கோடியே 64 லட்சத்து 30,000 ரிங்கிட்டை அமானா கூட்டுறவு கல்வி நிதி குழுமத்திற்கு பேங்க் ராக்யாட் கொடையளித்துள்ளது. அதேவேளை 1 கோடியே 82 லட்சத்து 20,000 ரிங்கிட்டை அமானா கூட்டுறவு மேம்பாட்டு குழுமத்திற்கு வழங்கியுள்ளதாக டத்தோ ஈவான் பெனடிக் குறிப்பிட்டார்.
இறையாண்மை மற்றும் நாட்டின் அடையாளமாகவும் திகழும் தேசிய கொடியை கேலிப்படுத்தாதீர். போராட்டம், வரலாறு, சுதந்திரம் முதலியவற்றின் மாண்பை அது எடுத்துரைப்பதாக பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தினார். தேசிய கொடி பல வண்ணங்கள் கொண்ட சாதாரண துணி அல்ல. பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் தேசிய கொடியை தேசப்பற்றுடனும் பெருமையுடனும் பறக்கவிட வேண்டும் என பேரரசர் உத்தரவு விடுத்தார். பிறை இல்லாத தேசிய கொடியை வெளியிட்ட உள்ளூர் சீன பத்திரிகை நிறுவனத்தின் செயல் மலேசியர்களின் உணர்வை பாதிக்கக்கூடியதாகும். அச்செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவியலாது. பத்திரிகையை அச்சிடுவதற்கு முன்னர் அதனை மதிப்பாய்வு செய்திருக்க வேண்டும் எனவும் சுல்தான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இதனிடையே அந்த பத்திரிகைக்கு எதிராக உள்துறை அமைச்சு விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. ஏப்ரல் 26 பேரா N48 அயர்கோனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை. அங்கு மும்முனை போட்டி நிலவும் நிலையில் எதிர்காலத்தை உறுதி செய்யும் தலையாய கடமை வாக்காளர்களிடம் உள்ளது. அயர்கோனிங் இடைத்தேர்தல் குறித்த ஒரு கண்ணோட்டம். தாப்பா நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்திருக்கும் இரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக அது விளங்குகிறது. 31,940 N48 அயர்குனேங்கின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை. அவர்களில் 55.97 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள், 22.9 விழுக்காட்டினர் சீனர்கள், 14.38 விழுக்காட்டினர் இந்தியர்கள், 7.5 விழுக்காட்டினர் பூர்வ குடியின வாக்காளர்கள் ஆவர். அங்கு இந்தியர் வாக்காளர்கள் சிறுபான்மையினர் இருந்தாலும் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் வெற்றியை நிர்ணயிக்க போகும் திறவுகோலாக அவர்கள் விளங்குவதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் M. சரவணன் தெரிவித்தார். இதில் இந்தியர்கள் 14% இந்தியர்கள் இருக்கின்ற ஒரு தொகுதி. ஏறக்குறைய 4,600 சொச்சம் இந்திய வாக்காளர்களை உள்ளடக்கிய அந்த அயர்குனி பகுதியில் இன்றைக்கு அனைவருடைய கவனமும் இந்தியர்களுடைய வாக்கை நோக்கி திரும்பி இருக்கின்றது. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, 3 இனங்கள் என்பதை தாண்டி 4வது இனமாக ஒராங்காசி எனப்படுகின்ற பூர்வீக குடிகள் இருக்கின்றார்கள். இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மிக வலுவாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் பல அரசியல் மாற்றங்களை சந்தித்த போதிலும் அயர்கோனிங் சட்டமன்ற தொகுதி இன்னமும் தேசிய முன்னணியின் கோட்டையாக திகழ்கிறது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் மாறி இருக்கிற காரணத்தால் 100% மக்களுடைய பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு கணிசமான அளவிற்கு அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் களையப்பட்டிருக்கின்றது. இந்திய வாக்காளர்களை பொறுத்தவரை வெளியே இருந்து வருகின்ற செய்தியில் கவனம் செலுத்தாமல் அந்த பகுதியை மையமாக கொண்டு வாக்களிப்பார் என்று எதிர்பார்க்கின்றனர். டிவேட் கல்வி வாய்ப்பு, தொழில்துறை, வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஆயத்தமாக உள்ளது. முறையான கல்வி வாய்ப்பு, அப்படி கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு முறையான தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள், இந்த இரண்டும் தாப்பாவில் போதுமான அளவுக்கு இருக்குது. அதனால் கல்வி கற்றவர்களுக்கும் திட்டங்கள் இருக்குது. கல்வி தொடர முடியாமல் போனவர்களுக்கும் தொழில்திறன் பயிற்சிகள் அதை அங்கே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் HRDCOM எனப்படுகின்ற மனிதவள மேம்பாட்டு வாரியத்தினுடைய கிளை நிறுவனம் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போல் காலேஜ் கம்யூனிட்டி இது போன்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அதே நேரத்தில் இன்னொரு தமிழ் பள்ளிக்கூடமாக வேணும் அப்படின்ற ஒரு தேவைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் படிப்படியாக செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படின்னா இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தரப்பு நன்மைக்கானது அல்ல, அனைத்து இன மக்களுக்கானது. சமூக வலைதளங்களில் பல ஆருடங்கள் வெளியானாலும் அதனை பொருட்படுத்தாது மக்கள் சிந்தித்து ஜனநாயக கடமையை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என டாக்டர் M. சரவணன் அறிவுறுத்தினார். வரும் 26ஆம் நாள் நடைபெறவிருக்கும் அயர்கோனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியை நிகர்த்து டாக்டர் முகமது யூஸ்ரியும், பரிகத்தான் நேஷனலைச் சேர்ந்த அப்துல் முஹைமின் மலிக்கும், மலேசிய சோசியலிஸ்ட் கட்சி PSM சார்பில் பவானி KS-உம் களம் காண்கின்றனர். 47,40,000 ரிங்கெட். சுபாங் ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஸ்லாங்கூர் மாநில அரசு இதுவரை திரட்டியுள்ள தொகை அது. இம்மாதம் 4ஆம் நாள் தொடங்கப்பட்ட ஸ்லாங்கூர் பிரிஹாத்தின் கருணை நிதியத்தின் வழி அந்த நிதியுதவி திரட்டப்பட்டதாக மாநில மந்திரி பசார் டாக்டர் அமீருடின் ஷாரி தெரிவித்தார்.
ஸ்லாங்கோ பிரிஹாத்தின் கருணை நிதியத்திற்கு மாநில அரசு மட்டுமின்றி அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத நோக்கமுடையோரும் முன்வந்து நன்கொடைகளை வழங்கியுள்ளனர். ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்திற்கு முழு ஆதரவு வழங்கி அந்த முன்னெடுப்பிற்கு ஆதரவு அளித்த எல்லா தரப்பினருக்கும் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி நன்றி நவின்றார். மக்களின் நல்வாழ்வையும் வளமான எதிர்காலத்தையும் உறுதி செய்ய இவ்விவகாரத்தில் மக்களிடையே காணப்பட்ட ஒற்றுமையும் நல்லிணக்கமும் தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை தமது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் அவர் வெளிப்படுத்தினார். இதனிடையே புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் மறுசீரமைப்பு பணிகள் வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முழுமையடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் அப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் தொடர் விசாரணைகள், கட்டுப்பாட்டு, கண்காணிப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை பொறுத்தே மறுசீரமைப்பு பணிகள் அமையும் என பெட்ரோனாஸ் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கும் குழாயில் எரிவாயு விநியோக சேவையை வழக்க நிலைக்கு கொண்டு வர எரிவாயு விநியோகம் செய்பவர்கள் உட்பட தொடர்புடைய தரப்புகளுடன் பெட்ரோனாஸ் கேஸ் நிறுவனம் அணுக்கமான பேச்சுகளை நடத்தி வருகிறது. அதன் பலனாக கிள்ளான் பள்ளத்தாக்கின் பெரும்பாலான பகுதிகளுக்கான எரிவாயு விநியோகம் நிலை பெற்றது. பாதிக்கப்பட்ட பகுதி வாழ் மக்களின் பாதுகாப்பிற்கும் நல்வாழ்விற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் அதேவேளை தொடர் எரிவாயு விநியோகமும் உறுதி செய்யப்படும் என பெட்ரோனாஸ் கேஸ் நிறுவனம் உறுதியளித்தது. மக்களுக்கு ஒரு நினைவுறுத்தல். நகரங்களில் முன்னெடுக்கப்படும் மேம்பாட்டு திட்டங்கள் எந்த மாதிரியான பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். வீடு வாங்குவதற்கு முன்னர் அது கட்டப்பட்டிருக்கும் தளத்தின் நில அமைப்பு, சுற்றுப்பகுதிகள், அவற்றின் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் ஆகியவற்றை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவசியம் என மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் வடிவமைப்பு கட்டிடக்கலை துறை தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது ஜோஹாரி முகமது யூசுப் வலியுறுத்தினார். நம்மில் பெரும்பாலான வீடு வாங்கும் போது அதன் பரப்பளவு, எத்தனை அறைகள், குளியல் அறைகள், வீட்டிற்குள் இருக்கும் மற்ற வசதிகள் ஆகியவற்றின் மீதே அதிக கவனம் செலுத்துகிறோமே தவிர சுற்றுப்பகுதிகளை பற்றி சற்றும் சிந்திப்பதே இல்லை. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பை தொடர்ந்து தங்கள் குடியிருப்பு பகுதியின் சுற்று வட்டாரத்தை கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் இப்போது உணர்ந்திருப்பதாக டாக்டர் முகமது ஜோஹாரி முகமது யூசுப் சுட்டினார். மீண்டும் நிலநடுக்க அதிர்வை கண்டது மியான்மார். மக்களிடையே அச்சம் மேலோங்கியுள்ள நிலையில் உடல் உள ரீதியிலான உதவிகளை வழங்கி வருகின்றனர் மலேசிய கோமெஸ் மருத்துவமனை பணியாளர்கள். பேரிடர் தந்த காயத்தின் வலியை காட்டிலும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர் மியான்மாரியர்கள். மீட்பு நடவடிக்கைகளுக்கு இடையே ஒவ்வொரு நாளும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 400க்கும் அதிகமானோருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 5 days ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு எப்படியும் 400 பேஷண்ட்க்கு மேலே நாங்கள் மருத்துவ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட், மெடிசன், துணிமணி, உணவு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். மலேசிய மருத்துவ குழுவினர் மியான்மாரை சென்றடைந்த 18 மணி நேரத்தில் 2 குழுக்களாக பிரிந்து சுகாதார சேவையை வழங்கி வருகின்றனர். ஸோ பார்ட் ஆஃப் 18 hours ஜேர்னி நாங்கள் வந்து யூன்ஹான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து சேர்ந்தோம். ஸோ த நெக்ஸ்ட் டே வந்து நம்ம யூன்ஹான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து மெடிக்கல் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இங்கே உள்ளவங்க மக்கள். ஸோ இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து மெடிக்கல் உதவி செய்கிறோம். ரொம்ப அடிப்பட்டு காயப்பட்டுலாம் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்ஜெக்ஷன் வைஸ், மெடிசன், அப்புறம் உணவு, துணிமணி எல்லாம் இவங்களுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ த சேம் டைம் எங்களோட டீம்லேருந்து நாங்கள் 2 பேராக செக்ரிகேட் பண்ணி பாதி டீம் வந்து நாங்கள் ஜீவின்னு ஒரு வில்லேஜ்க்கு அனுப்பியிருக்கோம். அந்த வில்லேஜ் வந்து இங்கேருந்து 2 hours ஜேர்னி. ஸோ அந்த 2 hours ஜேர்னி அங்கே போயிட்டு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து அங்கேயே ஒரு 260 பேஷண்ட் கிட்ட ஒரு நாள் பார்த்து அதே மாதிரி தான் மருந்து, உணவு எல்லாமே, துணிமணி எல்லாமே உதவி செஞ்சு தான் வந்தோம். பேரிடரால் துவண்டு போயிருக்கும் மியான்மார் மக்களுக்கு மருத்துவ சேவைகள் உட்பட அடிப்படை உதவிகளை வழங்கி அவர்களை காப்பாற்ற கரம் கொடுக்கின்றனர் நம் முன்கள பணியாளர்கள். நான்காம் தொழிலியல் புரட்சியில் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. மாந்த வாழ்வே அதீத வளர்ச்சி கண்டு வரும் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் முழுமையாக சார்ந்திருக்கிறது என்பது கண்கூடு. எதிர்காலத்தை ஆக்கிரமிக்க போகும் தொழில்நுட்பத்துறையில் நமது மாணாக்கர் மிளிர தமிழ் பள்ளிகள் ஆற்றும் பங்கு என்ன? அலசுகிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 வரித்த அலைவரிசையிலும். வசந்தம், உங்கள் இல்லம் நாடி.
டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவி வகித்த முதல் 100 நாட்களிலேயே நாட்டிற்கு பெரிய அழிவை தேடி தந்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவ்வாறு சாடினார். வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய பின் அந்த முன்னாள் அதிபர் முன்வைத்த முதல் குற்றச்சாட்டு அதுவாகும். கூட்டரசு அரசாங்கத்தின் பணியாளர்கள் சிலர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதே பொது சேவையின் தரம் குறைந்ததன் முதன்மை காரணம். அதோடு சமூக பாதுகாப்பு அமைப்பின் அகப்பக்கத்தின் இணைய சேவையில் அடிக்கடி ஏற்படும் இடையூறுகளால் பயனர்கள் அதன் சேவையை அணுகுவதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். அமெரிக்க அதிபராக 2ஆம் முறையாக பதவி வகிக்கும் ட்ரம்ப் அந்நாட்டின் நிர்வாக நடைமுறைகளை எளிதாக்கும் பொருட்டு கூட்டரசு அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியும் 7000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார். சீனாவுக்கான வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தந்திர விளையாட்டில் பெய்ஜிங்கும் வாஷிங்டனும் சிக்கிக் கொண்டுள்ளன. இருந்தபோதிலும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் சீனாவின் பொருளாதாரம் 5.4 விழுக்காடு வளர்ச்சி அடைந்துள்ளது. இருவழி இறக்குமதி வரி உயர்த்தப்படும் முன்னதாகவே அந்நாட்டில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை இடம் மாற்ற முற்பட்டதன் பலனாக அந்த அபரித வளர்ச்சி எட்டப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போரால் சீனா சொத்துடைமை சந்தையில் கடன் நெருக்கடியை எதிர்நோக்குகிறது. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் அந்நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5.4 விழுக்காடு உயர்வை எட்டியுள்ளதாக சீன புள்ளியியல் துறை தெரிவித்தது. கணிக்கப்பட்டதை காட்டிலும் அது 0.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதோடு கடந்த ஆண்டு 5.7 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்ட தொழில்துறை உற்பத்தி இவ்வாண்டு 6.5 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. அதேவேளையில் சில்லறை வணிகம் ஒவ்வொரு ஆண்டும் 4.6 விழுக்காடு அதிகரித்துள்ளதையும் NBS சுட்டியது. இருப்பினும் உலகளாவிய பொருளாதார சூழல் சவாலானதாகவும் கடுமையானதாகவும் மாறி வருகிறது. அதனை களைய பொருளாதார வளர்ச்சியும் நுகர்வும் அதிகரிக்கப்பட வேண்டும். எனினும் நீடித்த நிலையிலான உலக மேம்பாடு மற்றும் மீட்சிக்கான அடித்தளம் இன்னும் வரையறுக்கப்படவில்லை என்பதையும் அந்த வல்லரசு சுட்டியது. பெரு முன்னாள் அதிபர் ஒலாண்டா ஹுமாலாவுக்கும் அவர் துணைவியாருக்கும் 15 ஆண்டு சிறை விதித்து தீர்ப்பளித்தது அந்நாட்டு நீதிமன்றம். ஊழல் வழக்கில் குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். குற்றவாளி கூண்டில் அந்நாட்டு அதிபர் ஒருவர் நிறுத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். பிரேசிலின் ஆடெபிரெக்ட் கட்டுமான குழும நிறுவனத்தோடு தொடர்புடைய அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்பட்டது. அந்த நிறுவனத்திடமிருந்து சட்டத்திற்கு புறம்பாக நிதி பெற்று பணச்செலவை செய்த குற்றத்தை 62 வயது ஹுமாலாவும் அவரின் மனைவி நடின் ஹெரடியாவும் புரிந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது. நீதிமன்றத்தில் குற்றம் வாசிக்கப்பட்ட பின்னர் அந்த தென் அமெரிக்க நாட்டு முன்னாள் அதிபர் தடுத்து வைக்கப்பட்டார். அந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்யப்படும் என அவரின் வழக்கறிஞர்கள் கூறினர். நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத அவரின் மனைவி லீமாவில் உள்ள பிரேசிலிய தூதரகத்தில் அடைக்கலம் நாடியுள்ளார். அவரையும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. முன்னாள் இராணுவ அதிகாரியான ஹுமாலா 2011 முதல் 2016 வரை பெரு அதிபர் பதவியில் அலங்கரித்தார். 2022 அவர் மீது ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டது. தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சொக் யோலின் அலுவலகத்தில் போலீசார் அதிரடி சோதனை. பதவி நீக்கப்பட்ட அவருக்கு குற்ற செயல்களோடு தொடர்பு இருக்கக்கூடும் என ஐயுறப்படும் நிலையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கடந்த டிசம்பரில் இராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு ஆயுதப்படை வீரர்களை அவர் அனுப்பியது அந்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் மாபெரும் எதிர்ப்பு அலையை எழச் செய்தது. அதனை அடுத்து அவரது பதவி பறிக்கப்பட்டது. கடந்த ஜனவரியில் கைது செய்யப்பட்ட அவர் சட்ட நடைமுறைக்கு ஏற்ப பின்னர் விடுவிக்கப்பட்டார். அவரோடு தொடர்புடைய ஆதாரங்களை திரட்ட தேடி பறிமுதல் செய்யும் ஆணையை போலீஸ் பெற்றது. அவரது அலுவலகத்திலும் அதிபர் இல்ல வளாகத்திலும் தீவிர சோதனை முடுக்கிவிடப்பட்டது. அதில் அவரது தொலைபேசி சேவை வழங்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அதிபர் பாதுகாப்பு சேவை படை அவருக்கு பல நாள்களாக பாதுகாப்பு அளித்தது. போலீசார் அவரை எளிதில் கைது செய்யாமல் இருக்க தடைகளையும் மின் கம்பிகளையும் அவரது வீட்டை சுற்றி அஃது அமைத்திருந்தது. சோதனை மேற்கொண்ட போலீசார் ஏணிகள், கம்பிச் சட்டகங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் யூனின் கட்டடத்துக்குள் நுழைந்தனர்.
பாறையையும் அழகான சிலையாக வடிக்கும் வல்லமை விளையாட்டுத்துறைக்கு உண்டு. அதனை கருத்தில் கொண்டு மைஸ்கேல்ஸ் அறவாரியம் 17 வயதுக்கும் கீழ்ப்பட்டோருக்கான காற்பந்து போட்டிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இம்மாதம் 27ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள அதில் 8 அணிகள் பங்கேற்கவிருக்கின்றன. தஞ்சோங் மாலிம் கலும்பாங்கில் உள்ள மைஸ்கேல்ஸ் வளாகத்தில் நடைபெறவிருக்கும் அதில் இளைய சிங்கங்கள் தங்களது திறமையை வெளிக்கொணரவிருக்கின்றன. கல்வியை பாதியில் கைவிடும் மாணாக்கரை நல்வழிப்படுத்தும் நோக்கில் 2010 மைஸ்கேல்ஸ் அறவாரியம் உதயமானது. அத்தகைய மாணவர்களுக்கு கைத்தொழிலை கற்றுத்தரும் நோக்கத்தை கொண்டு இயங்கி வரும் அந்த அறவாரியம் தற்போது விளையாட்டுத்துறையின் மீது தமது கவனத்தை திருப்பியிருக்கிறது. டோவர் எலவேட்டர் இளையோர் கிண்ண போட்டி தொடர்பான ஊடகத்தார் சந்திப்பில் மைஸ்கேல்ஸ் அறவாரிய இயக்குனர் வழக்கறிஞர் பசுபதி இவ்விவரங்களை வெளியிட்டார். அதில் சிறப்பு விருந்தினராக தேசிய காற்பந்து அணியின் முன்னாள் வீரரும் பயிற்றுனருமான டத்தோ கே ராஜகோபால் கலந்து கொண்டார். 2வது ஆண்டாக மிகப்பெரிய அளவில் இப்போட்டி நடத்தப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் தொழில்நுட்பத் துறையில் ஆயிரக்கணக்கில் இந்திய மாணவர்களை உருவாக்கிய பெருமை அந்த அறவாரியத்தையே சேரும். வெற்றியாளர் லீக்கின் அரையிறுதிக்கு பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் PSG முன்னேறியுள்ளது. முன்னதாக 2ஆம் காலிறுதியில் அந்த பிரெஞ்சு வெற்றியாளர் 3-2 என ஆஸ்டன் வில்லாவிடம் தோல்வியை தழுவியது. இருப்பினும் 5-4 என்ற திரட்டு புள்ளிகள் வாயிலாக PSG அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது. முதல் காலிறுதியில் 3-1 என PSG வெற்றியை தழுவியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலையில் அரங்கேறிய 2ஆம் காலிறுதியில் அவ்வணிக்கான மேலும் 2 கோல்களை அஷ்ரஃப் ஹக்கீமியும் நூனோ மெண்டேஸும் முற்பாதியில் புகுத்தினர். இங்கிலீஷ் அணியான ஆஸ்டன் வில்லா அதன் 3 கோல்களை யூரி திலமன்ஸ், ஜான் மெக்கின், எஸ்ரி கோன்சா ஆகியோர் வாயிலாக பெற்றது. வெற்றியாளர் லீக் கிண்ணத்தை முதல் முறையாக வெல்ல கூறிக்கொண்டிருக்கும் PSG அரையிறுதியில் ஆர்சனல் அல்லது ரியல் மேட்ரிட்டுடன் மோதும். ஆர்சனலும் ரியல் மேட்ரிட்டும் மோதும் மற்றொரு 2ஆம் காலிறுதி சுற்று ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். இவ்வேளையில் PSG-யுடன் இணைந்து பார்சிலோனாவும் அரையிறுதிக்குள் நுழைந்திருக்கிறது. கடந்த வாரம் நடைபெற்ற முதல் காலிறுதியில் புகுத்திய 4 கோல்கள் அந்த ஸ்பெயினிய அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற வழிகோலியது. இன்று அதிகாலையில் நடந்த பொருசியா டார்ட்மண்டுக்கு எதிரான 2ஆம் காலிறுதியில் 3-1 என அது தோல்வியுற்றது. இருப்பினும் 5-3 என்ற திரட்டு புள்ளிகள் வாயிலாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள பார்சா அதில் இன்டர் மிலான் அல்லது பாயர்ன் மியூனிக்குடன் களம் காணும். இவ்வாண்டில் பார்சா அடைந்திருக்கும் முதல் தோல்வி இதுவாகும். ஞானக்குரல். உறக்கமுணர்வு பசிக்கெடப்பட்டால் பிறக்கவும் வேண்டா பிறப்பு. மாந்தனின் உறக்கம், உணர்ச்சி, பசி ஆகியவற்றை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அவற்றை கட்டுப்படுத்தினால் மரணத்தை தள்ளி போட இயலும். அடுத்த பிறவி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் கூட பிறவி அறுக்கலாம் என மெய்யறிவு புகட்டுகிறார் பெரும் புலவர் ஔவை. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.